SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்துக்கு தெரிவானோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விவரம். தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் நுழையும் நாமல். யாழில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய பொருட்கள். யாழை வசப்படுத்திய அனுர எம்மால் முடியவில்லை குமுறும் ஐக்கிய தேசிய கட்சி. இஸ்ரேலின் தாக்குதலில் 12 மருத்துவர்கள் உயிரிழப்பு. உலக சுகாதார ஸ்தாபனம் கடும் கண்டனம். தொடர்பன விரிவான செய்திகள். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் இணையவழி முறைமையூடாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 தகவல் சாளரங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் 3 நாள் செயலமர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் 18 உறுப்பினர்களின் விவரங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிமல் ரட்நாயக்க ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர், தேசிய மக்கள் அதிகாரத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அத்துடன் கலாநிதி வசந்த சுபசிங்க களனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையில் பேராசிரியர், தேசிய மக்கள் அதிகாரத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர், சமூக அதிகாரம் அளித்தல் தொடர்பான கொள்கை உருவாக்கும் குழுவின் உறுப்பினர். கலாநிதி அனுர கருணாதிலகு களனி பல்கலைக்கழகத்தின் கணித பிரிவில் சிரேஷ்ட விரிவுரையாளர், தேசிய மக்கள் அதிகாரத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர், கொள்கை உருவாக்கும் குழுவின் உறுப்பினர். பேராசிரியர் உபாலி பனிலகே ருகுணு பல்கலைக்கழகத்தின் மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி, தேசிய மக்கள் அதிகாரத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர், கொள்கை உருவாக்கும் குழுவின் உறுப்பினர். எரங்கு உதேஸ் வீரரட்ன தகவல் தொழில்நுட்ப பொறியாளர், தகவல் தொழில்நுட்பத்தில் கொள்கை உருவாக்கும் குழுவின் உறுப்பினர். அருணா ஜெயசேகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல், தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற முப்படைகள் மன்றத்தின் தலைவர். அடுத்ததாக கலாநிதி ஹர்ஷன சூரிய பிரம நிறுவன இயக்குநர், தேசிய மக்கள் அதிகாரத்தின் பொருளாதார கவுன்சில் உறுப்பினர். ஜனிதருவன் கொடுத்துவக்கு உதவி கடற்படை பொறியியலாளர், வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர், தேசிய மக்களின் பொறியியல் மன்றம். புண்ணியஸ்ரீ குமார் ஜெயக்கொடி பொறியியலாளர், திட்ட மேலாளர், தேசிய மக்கள் அதிகாரத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர். ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர், தேசிய மக்கள் அதிகாரம் மற்றும் யாழ் மாவட்ட அமைப்பாளர். கலாநிதி நஜித் இந்திக்கு சமூக ஆர்வலர், பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் முன்னாள் அழைப்பாளர். சுகத் திலகரட்ன ஒலிம்பியன் லக்மாலி ஹேமச்சந்திர தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட செயற்குழு உறுப்பினர். சட்டத்தரணி சுனில் குமாரகமகி பட்டய கணக்காளர், ஹாமிட் ரட்நாய்க்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், சுதந்திர வர்த்தக மண்டல தொழிலாளர்களுக்கான தேசிய மையத்தின் அழைப்பாளர். பேராசிரியர் வன்சமிந்த ரணசிங்க உவா வெல்லச பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தின் பீடாதிபதி, உவா மாகாண சுற்றுலா சபையின் தலைவர். சுகத் வசந்தடி சில்வா சமூக சேவை அதிகாரி, ஓய்வு பெற்றவர். இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகளின் சபையின் தலைவர். கீர்த்தி வலிசரகே வழிகாட்டி குழுவின் உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி. இவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு உள்வாங்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் மூலம் நாமல் ராஜபக்ஷவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் கூறுகின்றன. இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்ற புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் தேதி நியமிக்கப்பட உள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும் என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் அதிகாரத்தில் 160 MP பதவிகளை இந்த வருடம் பாராளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். வளர்ந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியை அரசு உடனடியாக தொடங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அமைச்சரவை அதிகபட்சம் 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் என்றும் அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பொன்னாலி தெற்கு நெல்லியான் பகுதியில் கசிப்பு உற்பத்தி செய்யும் இடமொன்று இன்று காலை
வட்டுக்கோட்டை போலீசாரால் சுற்றி வளைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது 166 லிட்டர்கள் கூட 10.5 லிட்டர் கசிப்பு என்பவற்றோடு கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய 2 பெரிய கொள்கலன்கள், 2 சிறிய கொள்கலன்கள், 2 செப்பு சுருள் என்பவற்றுடன் 21 வயதுடைய சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தலைமையில் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சியொன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் எமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கு விசேட சந்தர்ப்பமாகும். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்திற்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. இளைஞர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். உதாரணமாக, சுதந்திரத்திற்கு பின்னர் DS சேனநாயக்கவிற்கு பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழ் தலைவர்கள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அந்த பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவையில் தமிழ் தலைவர்கள் அவர்களுக்குரிய கட்சிகளில் வெற்றி பெற்று பிரதிநிதித்துவம் செய்தே வந்துள்ளது. அதாவது, கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவையில் செயற்படவில்லை. அதனால்தான் இது விசேட சந்தர்ப்பம் என்று தெரிவித்தேன். தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். லெபனானின் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 12 வைத்தியர்கள் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தமது கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலால் நேற்றைய தினம் மாத்திரம் லெபனானில் 59 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 182 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்துக்கு தெரிவானோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விவரம். தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் நுழையும் நாமல். யாழில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய பொருட்கள். யாழை வசப்படுத்திய அனுர எம்மால் முடியவில்லை, குமுறும் ஐக்கிய தேசிய கட்சி. இஸ்ரேலின் தாக்குதலில் 12 மருத்துவர்கள் உயிரிழப்பு. உலக சுகாதார ஸ்தாபனம் கடும் கண்டனம்.